நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். என்ன ஜேர்னினா, நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்ற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணேன். ஸோ நான் காலேஜ் படிக்கும் போதுனா ரொம்ப வருஷம் நினைக்காதீங்க, ஜஸ்ட் 2019 நான் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்மளோட ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும்னே நான் வந்து மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணோடனே நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு வெப்சைட்ன்ற முக்கியமான தேவை அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த வெப்சைட்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு மணி வரும் அப்படின்றத நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக வெப்சைட் பில்ட் பண்ணால் அதுக்கு நம்மளுக்கு கோடிங் நாலேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து நான் கோடிங் நாலேஜை லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ லேர்ன் பண்ணி எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப அதிகமாக எக்ஸசிவ் ஒர்க் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஒரு டைமில் நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் முடிக்கும் போது எனக்கு வந்து ஒரு இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி குன்றத்தூரில் இருந்தேன். ஸோ குன்றத்தூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு நான் ஒரு இடத்துல இன்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த இன்டர்ன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில ஒர்க்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடிங் நாலேஜ் இல்லாமல் நம்ம வெப்சைட்ஸை கிரியேட் பண்ண முடியுன்றதை நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது அவங்க கிட்ட நான் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா ஸோ நிறைய நம்மளே வந்து அந்த இடத்துல நான் வந்து ஆப்வியஸாக நான் அந்த கம்பெனியில் இன்டர்னல் ஜாயின் பண்ணேன். ஒரு 3 to 4 months ஒர்க் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு ஏர்னிங்ஸ் தேவைப்படும்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த லேர்ன் பண்ண நம்ம ஸ்கில் இட்ஸ் மீன்ஸ் கோடிங்னாவது இல்லாமல் வெப்சைட் கிரியேட் பண்ண லேர்ன் பண்ண ஸ்கில்லை நம்ம வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம நிறைய கம்பெனி சென்ட் பண்ணால் டெஃபினட்டாக நம்மளுக்கு பண்ணி தர முடியும். இப்போ ஏன் நான் வந்து அதை நான் யூஸ் பண்ணேன்னா, நம்மளுக்கு டைம் டியூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் நான் காலேஜ் படிக்கும் போது நம்ம 4:30-5 தான் வீட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு காலேஜ் ஒர்க்ஸ் இருக்கும், படிக்கணும், நிறைய டெஸ்ட்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், பண்ணணும். இதை தாண்டி நம்ம கம்ப்ளீட்டாக வெளியே போய் ஒர்க் பண்ணியாகும். பட் இந்த டைமில் நம்ம வீட்டில் இருந்த வரையும் நம்ம இந்த வெப்சைட்ஸை பண்ணோம்னா அது எவ்வளோ இருக்குது நம்ம டைம் கன்சீவாக ஸ்டாப் பண்ணுன்றதை முடிவு பண்ணேன். ஸோ அப்போ நான் வந்து யூஸ் பண்ண விஷயம் தான் இந்த வெப்சைட் கிரியேஷன்ற கோடிங் நாலேஜ் இல்லாமல் நான் வெப்சைட் கிரியேட் பண்ணதை லெவரேஜ் பண்ண ஆரம்பித்தேன். விச் மீன்ஸ் நிறைய ஒரு சில பிஸ்னஸ்லாம் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சது. அவங்க ஆப்வியஸாக ஓகேன்னு சொன்னாங்க. அந்த பிஸ்னஸ்லாம் லீடாக கொண்டு போய் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்படி கொடுக்க கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 54 வெப்சைட் கிட்ட நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆப்வியஸாக எனக்கு ஒரு சில வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு அதோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு சாதாரண ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணால் மேக்ஸிமம் டைம் எடுக்கிறது ஒரு 2 hours. ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணால் ஒரு 6 to 7 hours அவ்வளோதான் கிரியேட் ஆகும். இதை டிவைட் பண்ணி அவங்க மேக்ஸிமம் டைம் டியூரேஷன் ஒரு 1 month தருவாங்க. நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு 2 to 3 days முடிச்சோம்னா இதுக்கு நான் வாங்குற சார்ஜஸும் கம்ப்ளீட்டாக அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ சின்ன ஒரு பேசிக்கான உங்களுக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்லிட்டேன். இதுக்கு ரீசன்னா எப்படி இந்த வெப்சைட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து வெப்சைட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்ல போனால், இப்போ வெப்சைட்ஸ் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஒரு நியூ பிஸ்னஸ் ஓனர்ஸ். எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் they could not go start with an app. ஒரு ஆப்போட ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஒரு வெப்சைட் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஆகும். ஏன் அந்த ஆப்போட ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்றது நான் அதுக்கப்புறம் வரும்போது சொல்கிறேன். இப்போ எந்த ஒரு வெப்சைட் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது ஒரு வெப்சைட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த வெப்சைட் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக இருக்கணும், இல்லாட்டி வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கும் இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியலனா, போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா நத்திங் பட் ஒரு சாதாரண வெப்சைட். அந்த வெப்சைட்டில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள், அதில் மேக்ஸிமம் என்ன இருக்கும், ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கலாம், ஒரு சில இமெயில் அட்ரஸ் இருக்கலாம், உங்ககிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஒரு சேட் பாட் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இருந்தால் அது வந்து ஒரு சில போர்ட்ஃபோலியோ வெப்சைட் சொல்லுவாங்க. உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன், உங்கள் கம்பெனி பற்றி இன்ஃபர்மேஷன், உங்களோட சர்வீசஸ் இதை மட்டும் தெரிஞ்சுங்கன்னா இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னு சொல்லுவாங்க. இ-காமர்ஸ் வெப்சைட்னா நத்திங் பட் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு பெரிய விஷயம் நினைக்காதீங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வந்து நிறைய வெண்டார்ஸ், நிறைய பேர் வந்து உள்ள வந்து சேல் பண்ண வைப்பாங்க. அது கிடையாது இ-காமர்ஸ் வெப்சைட்னா. இ-காமர்ஸ் வெப்சைட்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்களே உங்களோட வெப்சைட் வச்சு சேல் பண்ணிக்க முடியும். அதை இ-காமர்ஸ் வெப்சைட் சொல்லுவாங்க. இந்த 2 வெப்சைட்ஸுமே ரொம்ப டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போயிட்டே இருக்காங்க. எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் கிட்டத்தட்ட இ-காமர்ஸ் பிஸ்னஸ் லெவலும் வெப்சைட் கிரியேட் பண்ணி தர லெவலும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் டே பை டே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கு. எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு முதல் விஷயம் தேவைப்படுது வெப்சைட் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து ஏன் வந்து கோடிங் அப்படின்றது இல்லாமல் வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோடிங்னு வச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு கோடிங் நாலேஜ் இருக்கிற டீம் எடுக்கணும்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பே தர வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சிங்கிளாக ஒரு ஆளாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தேவையில்லை. யூஸ் பண்ண போகிறது டெஃபினட்டாக நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு அதிகமாக டீம் தேவைப்படாது. வித்தின் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரெடி பண்ணுற போகிறீங்க. ஸோ நீங்கள் அதுக்கு கோடிங் நாலேஜ் தேவையில்லை. இந்த ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிக்காக யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். ஏன் வந்து டெவலப்பர்ஸ் ரொம்ப தேவைப்படுறாங்க மிச்ச இடத்துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த வெப்சைட்லாம் யாரும் கிரியேட் பண்ணாங்க, இந்த மாதிரி கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய கம்பெனிஸ். அவங்ககிட்ட வெஞ்சர் கேபிட்டல்ஸ் அப்படின்ற ஒரு பீப்புள் இருப்பாங்க. இது யாருன்னா, நம்மக்கிட்ட இருக்க ஐடியாவை அவங்ககிட்ட போய் சொன்னால் போதும், அவங்க கோடிக்கணக்கில் நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஒரு ஐடியாலஜி மட்டும் இருந்தால் போதும், வெஞ்சர் கேபிட்டல்ஸ் போய்ட்டு அலாட் பண்ணுவாங்க. அவங்களோட ஐடியாஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேக்குன்றது வேறு, நீங்கள் ஷார்ட் டேக்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். பட் ஆனால் ஷார்ட் டேக்ஸ்ன்றது வேறு கம்ப்ளீட்டாக வேறு. ஏன்னா அந்த வரவு எல்லாருமே பேசிக்காக வர மாட்டாங்க. ஆல்ரெடி மில்லியன் கணக்கில் சேல்ஸ் பண்ணிட்டு அதிகமாக இன்னும் பெருசாக தான் வருவாங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பரோட கொஞ்சம் என்ன ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற இருக்காங்க, ஒய்டி இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க, காம்பினேட்டர் ஒய்டி காம்பினேஷனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்க கிட்டலாம் போனீங்கன்னா இவங்க பெங்களூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். இவங்களாம் வந்து நம்ம ஐடியா ஸ்பேக் கொடுத்தா அந்த ஐடியா வந்து நமக்கு வந்து மணி கொடுத்து நம்ம வந்து பில்ட் பண்ணுவாங்க. மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு மேட்டர், MVP மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐடி டர்ம்ஸ் சொல்லுவாங்க. எந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு பேசிக்கான ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் அதை வச்சு கிரியேட் பண்ண முடியும். அவங்களுக்கு தான் இந்த கோடிங் நாலேஜ் இருக்க டெவலப்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜஸ் இதை வச்சு கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட இப்போ அமேசான் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு வெப்சைட் தான், ஆனால் அவங்ககிட்ட 3 வெப்சைட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா செல்லர் போர்ட்டல். அந்த உள்ள வந்து செல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தனி ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு தனி போர்ட்டல். நெக்ஸ்ட் இந்த டெலிவரி பர்சன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு தனி போர்ட்டல். இது எல்லாமே மிகப்பெரிய டீம் வச்சா மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அவங்க டெவலப்பர்ஸ் தேவை. நம்ம கிரியேட் பண்ண போகிற இ-காமர்ஸ் வெப்சைட்க்கும் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ்க்கும் டெஃபினட்டாக அந்த மாதிரி பெரிய டீம்ஸ் தேவை கிடையாது. என்னென்ன பிஸ்னஸ்லாம் வெப்சைட் தேவைப்படும், என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் முதல் வெப்சைட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கேன். இந்த ஃப்ரீலான்ஸிங்க்கு நான் வந்து எனக்கு என்ன பற்றின ஒரு டீட்டெயில்ஸாக இருக்கும். நான் யாருக்குள்ள ஒர்க் பண்ணியிருக்கேன்றப்போ எங்கே பீப்புள் கூட ஒர்க் பண்ணுறேன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் அங்கே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் சொல்லலாம். ஒரு ஃப்ரீலான்ஸருக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் யாருக்கு தேவைப்படுது, ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு தேவைப்படும். என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்ற ஐடி ப்ரொஃபஷனலுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த பிஸ்னஸ்க்கு பேசிக்காக ஐடியாஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படும். இதெல்லாம் வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் கீழே வரும். இ-காமர்ஸ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் வெளியே வந்துட்டு இருக்குன்னு. அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாமே டெஃபினட்டாக ஒரு புது பிஸ்னஸ், ஆர்கானிக் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நம்ம இன்டீரியர் டிசைனிங் வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு டாக்டருக்கு இப்போ டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் வெப்சைட்ஸாக இருக்கட்டும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் வெப்சைட்லாம் கிரியேட் பண்ண முடியுமா, டெஃபினட்டாக கிரியேட் பண்ண முடியும். ஒரு டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் வெப்சைட் கிரியேட் பண்ணி தர முடியும். நம்ம வந்து ஒரு ட்ராவல்ஸுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தர முடியும். இதெல்லாம் வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் ஒரு ட்ராவல் எடுத்துட்டாலும் சரி, டூரிசம் எடுத்துட்டாலும் சரி, டாக்டர் எடுத்துட்டாலும் சரி, நம்ம வந்து ஃப்ரீலான்சர் எடுத்துட்டாலும் சரி, பர்சனல் பிராண்டிங்காக எடுத்துட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டி என்ன ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் சொல்லுறா அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு வெப்சைட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெப்சைட் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் தேவைப்படும். இப்போ நான் உங்ககிட்ட காமிக் போகிற வெப்சைட், இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி வேணால் கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சாம்பிள் வெப்சைட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். ஸோ இது எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். எந்த பிஸ்னஸ்க்கான கிரியேட் பண்ண முடியும். டெஃபினட்டாக இது ஒர்த்ஃபுல்லாக. நீங்கள் இப்போ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கோடிங் நாலேஜ் இல்லாமல் பேசிக்லேருந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி நான் மோர் தென் 54 வெப்சைட்ஸ் மேலே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட் பேட்சில் மோர் தென் 2,000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் பேட்சில் இந்த வெப்சைட் கிரியேஷன் கோர்ஸில் கோடிங் நாலேஜ் இல்லாமல் எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது. இதுக்காக செகண்ட் பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சா ஜாயின் பண்ணிக்கலாம். அது டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இந்த வீடியோ கீழே. இப்போது அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 450+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் நான் இன்டேக் பண்ண போகிறது இந்த பேட்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50 people மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா பெஸ்ட்டான சர்வீஸ் நம்மளுக்கு தந்தாலும் எல்லாருக்குமே எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணி ஆகணும். அவங்க எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கால் சப்போர்ட், சேட் சப்போர்ட் தரோம். நம்மளுக்கு இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் லெவல் ஆஃப் கால் சப்போர்ட்டோ சேட் சப்போர்ட் தரோம். அதையும் அவங்க டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியல அந்த மோஸ்ட் லெவலில் நம்ம அவங்களுக்கு கால் ஜாயின் பண்ணி ஜூம் காலையில் எதாவது ஜாயின் பண்ணி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க ஒர்க் பண்ணி கூட கொடுப்போம். அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ரொம்ப மினிமலான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறோம். கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் வந்து ஒரு அசட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அசட்டாக நம்ம வந்து நீங்கள் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணலாம். 50 members தான் இருக்குது, எனக்கு எப்படி சீட் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. நீங்கள் 50 members நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ என்ட்ரு ஆகி அந்த டெலிகிராம் குரூப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கோர்ஸ் லான்ச் பண்ண சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும். அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் இப்போ டெலிகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஈஸியாக உள்ள ஜாயின் பண்ண முடியும். உங்களுக்கு ஏர்லியஸ்ட் டைமில் ஆக்சஸும் ஈஸியாக கிடைச்சிடும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் ரேட்ஸும் உங்களுக்கு இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணாலும் சரி, அதில் மேக்ஸிமம் டவுட்ஸ் வர சான்சஸ் இருக்காது. ஏன்னா வீடியோஸில் ஸ்ட்ரக்சர்டாக எல்லா விஷயமும் இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தால் நான் சொன்ன மாதிரி கால்ஸ் ப்ளஸ் சேட் சப்போர்ட் அவைலபிளாக இருக்கும். எந்த டைம் வந்தால் நீங்கள் சேட்ஸ், கால்ஸ் இல்லை மெயில்ஸ் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை தாண்டி நீங்கள் வெப்சைட்ஸ் வேறு ஏதாச்சும் ஒரு புது வெப்சைட் கேட்குறீங்க, இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி மாடல் தேவை, எனக்கு இந்த இடத்துல ஸ்டக் ஆகிருக்கேன், இந்த ஃபீச்சர் எனக்கு ஆட் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் இந்த மெயின் அட்வான்டேஜ்னா இந்த கோர்ஸ்க்குள்ளே நாங்கள் வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் சேட்டில் போகணும், எனக்கு வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும், எப்படி தெரியலனா நீங்கள் வந்து சப்போஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க்ஸ் நாங்கள் அட்டாச் பண்ணுவோம். அப்படியே அந்த இடத்துல வீடியோ லிங்க்ஸ் கிடைக்கலனா நாங்கள் பர்சனலாக ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நான் கோர்ஸ்க்குள்ளே அட்டாச் பண்ணுவோம். மோஸ்ட் ப்ராபப்லி நாங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்டுருவோம். அந்த வீடியோ கோர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ஆக்சஸபிளாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ இந்த கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு டே பை டேன்னு சொல்ல முடியாது. ஒரு நீங்கள் எந்த வீடியோ கேட்குறீங்களோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 weeks உங்களுக்கு அப்டேட் ஆகிடும்.
அந்த வீடியோஸில் மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே அப்லோட் பண்ணிடலாம் அந்த போஸ்ட். ஸோ இது வந்து ஒரு அப்டேட்டட் கிளாஸ்னு வச்சுக்கலாம். நீங்கள் டவுட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு புது ஃபீச்சராக இருந்தாலும் சரி, நம்ம கம்ப்ளீட்டாக அதில் அட்டாச் பண்ணிட்டு இருப்போம். இந்த அளவுக்கு ஒரு மேக்ஸிமம் லெவல் ப்ரீமியம் லெவலில் நம்ம வந்து அந்த சர்வீசஸை கொடுத்தாலும் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தாங்கன்றதுனால தான் ஜஸ்ட் 50 மெம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம். அடுத்த அப்கமிங் பேட்சஸை நம்ம சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவோம். அதில் நீங்கள் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ரிலீஸ் டேட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இந்த கோர்ஸை வந்து நாங்கள் வந்து பாலிஷ் பண்ணிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிட்டு இருக்கோம். அதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து இந்த வந்து ஒரு பிஸ்னஸை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்ஸில் லேர்ன் பண்ணிட்டீங்க. இது எப்படி நான் வந்து பிஸ்னஸாக மாற்றுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? எப்படி நான் போய் கிளைண்ட்ஸ் பிடிப்பேன், எங்கே இருக்காங்க, எப்படி தேடுவேன் அப்படின்ற எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்லை. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கேருந்து நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுக்கணும், எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணணும், எப்படி ஹையஸ்ட் பிச் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த நீங்கள் வீடியோ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நாய்க்கலாம் எப்படி நான் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறது அப்படின்னு டவுட்ஸ் சொல்லலாம். ஸோ இன்ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஎஸ் அண்ட் யூகே பீப்பிளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட வெப்சைட்ஸும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்ஸ் வந்து இப்போ காட்ட முடியாது, ஏன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்க நான் காமிங்க. ஸோ அந்த வெப்சைட்ஸ் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபாரின் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஃபாரின் பீப்பிளையும் நம்ம எப்படி கேதர் பண்ணலாம், நம்மளோட கிளைண்ட்ஸாக மாற்றலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அந்த கோர்ஸில் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் எப்படி அந்த பிஸ்னஸை, அந்த லேர்னிங் ஸ்கில்லை நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது, கிளைண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது சீக்ரெட் விஷயமும் உங்களுக்கு அந்த கோர்ஸ் இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் யாராருக்குலாம் செட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும்னா டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஜாப் வெர்ஷனில் இருக்கீங்க, அந்த ஜாப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிக்காம இருக்கு, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பட் எக்ஸ்ட்ரா ஏர்னிங் ஸ்கில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதோட டைம் டியூரேஷன், நீங்கள் அதை வெப்சைட் கிரியேட் பண்ணுற டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 to 7 hours பெரிய வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம். 3 to 2 hours நீங்கள் ஒரு சின்ன வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம், போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ். ஸோ டைம் டியூரேஷன் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு பார்ட் டைம் ஒர்க்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் ஃபுல் டைம் டெவலப்மெண்ட்டாக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஜாப் வச்சுக்கோ, இல்லை ஃப்ரீலான்சர்ஸ் இதை எடுத்து படிக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த வீடியோ ஒரு டைம் ரிப்பீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட எப்போ ரிலீஸ் டேட்ன்றது நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் டெஃபினட்டாக சொல்கிறேன். இதோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீப்பிள் வரைக்கும் நம்ம எவ்வளோ அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டெலகிராம் லிங்க் டிசேபிள் பண்ணிடும். ஸோ நீங்கள் as possible சீக்கிரம் டெலகிராம் குரூப் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ள நான் வந்து கோர்ஸ்குள்ளே பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணிட்டு எப்படி வந்து பிஸ்னஸாக மாற்றி ஃப்ரீலான்சிங் ஜேர்னிக்குள்ளே நான் எப்படி கொண்டு போனேன். விச் மீன்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் கிரியேஷன் பிஸ்னஸ் தான். அதை வச்சு நான் எப்படி 54 கிளைண்ட்ஸ் வர பிடிச்சேன், 54 வெப்சைட் வர எப்படி பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற டீட்டெயில் ஸ்டோரி வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க.